ஐபிசி ஹெல்த் நேயர்களுக்கு வணக்கம். வெயில் காலத்துல உடல் சூடு அதிகமா இருக்குதா? அப்போ இந்த ஜூஸ் எல்லாம் நீங்க குடிச்சீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்பவே ரிலாக்ஸாவும் எனர்ஜியாவும் இருக்கும். உடல் சூடு அப்படின்றது எப்பவும் இருக்கிறத விட கோடை காலத்துல அதிகமாவே இருக்கும். இப்ப அடிக்கிற வெயிலுக்கு நம்ம சொல்லவே தேவையில்லை, அந்த அளவுக்கு உடல்ல உஷ்ணம் அப்படின்றது ஏறிக்கிட்டே இருக்கு. இதை தவிர்க்கிறதுக்காக நாம தினமும் ஒரு நாளைக்கு 2 நேரம் குளிக்கிறது உண்டு. ஜூஸ் குடிப்பாங்க நிறைய பேர், இருந்தாலும் உடல் சூடு குறையவே இல்லை அப்படின்னு ஃபீல் பண்ணுவாங்க. அந்த மாதிரி அதிகமான உடல் சூடு நம்மளுக்கு இருந்தா அதிகமா சோர்வு அப்படின்ற ஒரு விஷயம் நமக்கு வந்துட்டே தான் இருக்கும். கழிவு நீர் கழிப்பதுல பிரச்சனையும் ஏற்படும். ஸோ இந்த மாதிரியான பிரச்சனைகள்ல இருந்து நீங்க உங்களை காப்பாத்திக்கணும் அப்படின்னா நான் சொல்ல போற இந்த ஜூஸஸ் எல்லாம் நீங்க குடிச்சிங்க அப்படின்னா ரொம்பவே பெனிஃபிட்டா இருக்கும் உங்களுக்கு. ஃபர்ஸ்ட் ஜூஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா நெல்லிக்காய் ஜூஸ். முதல்ல நெல்லிக்காயை நல்லா கட் பண்ணி மிக்சர் ஜார்ல போட்டு நல்லா சாரா பிழிஞ்சு எடுத்துக்கோங்க. இந்த சாரோட கொஞ்சமா தேனும் உப்பும் ஆட் பண்ணிக்கோங்க. சப்போஸ் ரொம்பவே கரகரப்பா இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருந்ததுன்னா எக்ஸ்ட்ரா நீங்க தண்ணி கூட ஆட் பண்ணிக்கலாம். ஸோ தினமும் இந்த ஜூஸை நீங்க குடிச்சிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்க உடலுக்கு தேவையான எல்லா எனர்ஜியும் கண்டிப்பா கிடைக்கும். அடுத்த விஷயம் மாதுளை ஜூஸ். மாதுளையில உள்பகுதியில் இருக்கக்கூடிய அந்த சுளையை மட்டும் எடுத்து மிக்சி ஜார்ல சேர்த்து அரைச்சு நல்லா ஜூஸா போட்டு எடுத்துக்கோங்க. இந்த சார் கூட நம்ம காய்ச்சி எடுத்து வச்சிருக்கிற பாலை நல்லா ஆற வச்சு இதோட மிக்ஸ் பண்ணி இனிப்புக்கு நம்ம ஜீனி ஆட் பண்ணிக்கலாம். அல்லது நேச்சுரலான ஸ்வீட்னிங் ஏஜென்ட் எது உங்களுக்கு தேவை நீங்க நினைக்கிறீங்களோ அதை கூட ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதுளை ஜூஸை நீங்க டெய்லி பேசிஸ்ல எடுத்துட்டு வரும்போது இந்த கோடை காலத்துல ஏற்படக்கூடிய எல்லா பிரச்சனைகள்ல இருந்தும் உங்களுக்கு ரிலீஃப் கிடைக்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அடுத்த விஷயம் வெள்ளரி ஜூஸ். கோடை வெப்பத்தை தணிக்கிறதுக்கு வெள்ளரி ஜூஸ் அப்படின்றது ரொம்பவே சிறப்பான ஒரு ஜூஸ் அப்படின்னே சொல்லலாம். உடலுக்கு குளிர்ச்சியை கொடுத்து புத்துணர்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு காய் தான் இந்த வெள்ளரிக்காய். பொதுவாகவே கோடை காலத்துல உடல்ல நீர் சத்து குறையாம பாதுகாக்கிறதுக்கு இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. அது மட்டும் இல்லாம உடல் ஆரோக்கியத்துக்கும் சரி சரும ஆரோக்கியத்துக்கும் சரி ரொம்பவே பயனுள்ள ஒரு காய்கறியா இந்த வெள்ளரிக்காயை நம்ம சொல்லுவோம். இதுல விட்டமின் ஏ, விட்டமின் பி, விட்டமின் சி, கே, மேங்கனீஸ், காப்பர் இந்த மாதிரியான அத்தியாவசிய ஊட்டச்சத்துக்கள் எல்லாமே இதுல இருக்கு. ஸோ இந்த வெள்ளரி ஜூஸை எப்படி நாம செய்யணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா முதல்ல தோலை நல்லா உரிச்சுக்கோங்க. சின்ன சின்னதா கட் பண்ணிட்டு மிக்சர் ஜார்ல நறுக்கி வச்ச பீசஸ் எல்லாத்தையும் போட்டு அது கூட கொஞ்சமா இஞ்சியும் ஆட் பண்ணிக்கோங்க. இது நல்லா அரைச்சு இதோட சாரை வடிகட்டி எடுத்துட்டு இது கூட கொஞ்சமா எலுமிச்சை சாறு, தேனு, ஜீரக பொடி இது எல்லாத்தையுமே சேர்த்து அகைன் மிக்சர் ஜார்ல ஒரு அடி அடிச்சிட்டீங்க அப்படின்னா சூப்பரான வெள்ளரி ஜூஸ் உங்களுக்கு ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்க வாரத்துல 3 அல்லது 4 டைம் குடிச்சிட்டு வரலாம். இந்த மாதிரி நீங்க ரெகுலரா குடிச்சிட்டு வந்து பாருங்க, ஜஸ்ட் உங்களுடைய எனர்ஜி கொஞ்சம் பூஸ்ட் அப் ஆகுறத கண்டிப்பா உங்களால ஃபீல் பண்ண முடியும். அடுத்ததா ஜூஸஸ் எல்லாத்தையுமே தாண்டி தண்ணி அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ நிறைய தண்ணி குடிக்கணும் பொதுவாகவே. அதுவும் இந்த வெயில் காலத்தில் தண்ணியோட அளவை நம்ம குறைச்சோம் அப்படின்னா கண்டிப்பாக பல பிரச்சனைகளை நம்ம சந்திக்க நேரிடும். ஸோ இதோட சேர்த்து இளநீரும் நம்ம வெறும் வயிற்றுல குடிச்சிட்டு வந்தோம் அப்படின்னா ரொம்பவே நல்லது உடலுக்கு. ஸோ இது எல்லாத்தையும் தாண்டி நம்மளுடைய ஹைஜீன் பர்பஸ்க்காக காலையிலயும் மாலையிலயும் ஒரு நாளைக்கு 2 முறை குளிச்சுட்டு வர்றது ரொம்ப ரொம்ப நல்லது. நீங்க சாப்பிட்ற சாப்பாடு எந்த அளவுக்கு சத்தான ஆகாரமா இருக்கு அப்படின்றதையும் ஒரு கண்ணு வச்சுக்கோங்க. ஸோ இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணுங்க. கண்டிப்பா இந்த கோடை ஹீட்டை நம்மளால பீட் பண்ண முடியும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவலை கொடுத்திருக்கும் அப்படின்னு நம்புறேன். மேலும் இது போன்ற பல யூஸ்ஃபுல்லான வீடியோ உங்களை வந்து சேரணும் அப்படின்னா ஐபிசி ஹெல்த் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.